ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு. ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளில் நடந்த வைகுண்ட ஏகாதசி செலிப்ரேஷன். வைகுண்ட ஏகாதசி 5 முக்கிய வழிபாட்டு சிறப்புகள் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். வைகுண்ட ஏகாதசி விழா பொதுவாக ஒரு ஆண்டில் ஒரு முறை மட்டுமே வரும். இந்த வைபவம் இவ்வாண்டு தொடக்கத்திலேயே ஒரு முறை நிகழ்ந்த நிலையில் தற்போது ஆண்டின் இறுதியிலும் மீண்டும் ஒரு முறை வருவது தனிச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மார்கழி மாத வளர்பிறையில் வரும் இந்த ஏகாதசி புத்ரதா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. பகவான் விஷ்ணுவின் அருளை பெற உகந்த இந்த நாளில் வைகுண்டத்தின் சொர்க்கவாசல் திறக்கப்படுவதாக ஐதீகம். அன்றைய தினம் முழு உபவாசம் இருந்து இரவு முழுவதும் துயில் தவிர்த்து பெருமாளின் நாமங்களை சிந்திப்பவர்களுக்கு பாவங்கள் நீங்கி செல்வச் செழிப்பும் முக்தி பேரும் கிடைக்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. ஒருவேளை முழுமையான விரத முறைகளை கடைபிடிக்க இயலாதவர்கள் கூட இந்த 5 ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் மகாவிஷ்ணுவின் பரிபூரண அருளை பெற முடியும் என்று ஆன்மீக பெரியோர்கள் அறிவுறுத்துகின்றனர். வைகுண்ட ஏகாதசியின் முதல் ஆன்மீக வழிபாட்டு சிறப்பு. முதலாவதாக வைகுண்ட ஏகாதசி அன்று வீட்டில் உள்ள விஷ்ணு சிலைக்கு பால், தயிர், நெய், தேன் மற்றும் சர்க்கரை கலந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது தொழிலில் நிலவும் முடக்கத்தை நீக்கி புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். வைகுண்ட ஏகாதசியின் இரண்டாவது ஆன்மீக வழிபாட்டு சிறப்பு. ஒரு வெற்றிலையில் ஓம் விஷ்ணவே நமக என எழுதி பெருமாள் பாதத்தில் சமர்ப்பித்து பின்னர் அதனை பணப்பெட்டியில் வைப்பது பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும். வைகுண்ட ஏகாதசியின் மூன்றாவது ஆன்மீக வழிபாட்டு சிறப்பு. குழந்தைகளுக்கு சிறப்பான வாழ்வு அமைய பெருமாளுக்கு வாழைப்பழம் படைத்து வழிபட வேண்டும். பின்னர் அந்த பழத்துடன் நெய் தடவிய ரொட்டி மற்றும் வெல்லத்தை பசுவிற்கு தானமாக வழங்குவது விசேஷமாகும். வைகுண்ட ஏகாதசியின் நான்காவது ஆன்மீக வழிபாட்டு சிறப்பு. மகாலட்சுமியின் அம்சமான துளசி வழிபாடு இந்த நாளில் மிக முக்கியமானது. துளசி செடிக்கு நெய் தீபம் ஏற்றி 7 முறை வலம் வருவதுடன் துளசி இலைகளில் ஸ்ரீ என்று எழுதி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது குடும்பத்தில் சுபிக்ஷத்தை உண்டாக்கும். வைகுண்ட ஏகாதசியின் 5வது ஆன்மீக வழிபாட்டு சிறப்பு. இறுதியாக அன்றைய நாள் மாலை வேளையில் அரச மரத்தடியில் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரிப்பது மன அமைதியை தருவதுடன் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும். இந்த எளிய வழிபாட்டு முறைகள் மூலம் இந்த ஆண்டின் இறுதி ஏகாதசியை துதித்து அனைவரும் இறையருள் பெறுவோம். ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய.
இந்த வைகுண்ட ஏகாதசி சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.